குடு பாப்போம். இத வச்சு உனக்கு என்ன யூஸ்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஏய் குடாத குடு குடிக்கறல குடு. சூப்பர். ஏய் என்ன உன்னை பைத்தியம்னு சொன்னாங்க? ரொம்ப தெளிவா கை தட்டுற. இப்போ உன்னை அடிக்கிற, எப்படி கை தட்டுறன்னு பார்க்கலாம். அடி. அவங்க மேல கை வச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் என்ன தள்ளி விடுற? உன்னை என்ன பண்ற பாரு. குடாவல. குடு குடுக்கறல. ஐயோ. நீயும் அவள மாதிரி ட்ரம்ல போய் விழுகுறியா? ஐயோ யாராச்சும் இவனை நிறுத்த சொல்லுங்களேன்டா. அடங்காம எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கோம். அக்கா கிட்ட தனியா மாட்டினா இவன் செத்தான். டேய் அவகிட்ட சொல்லியா? அண்ணனே சொல்ல மறந்துட்டனே. அவனுக்கும் சேர்த்து நீ வாங்க போற. டேய் கவின், அந்த பேக்க புடுங்கடா. அதுல என்னதான் வச்சிருக்கான்னு பாப்போம். ஏய் ஏய் தள்ளுடா. ஏய் பேக் விடு. ஏய் பேக் விடுன்றல. குடு. விட்டு. ஏய் ஏய் கைய விட்டு. புடுங்க. என்னாச்சு? விஜய் மாமா எதுக்கு இப்படி டென்ஷனா கத்திட்டு போறாரு? அதான் நானும் கேக்குறேன். அவன் ஏன் சம்பந்தமே இல்லாம இங்க வந்து கத்திட்டு போறான்? போயும் போயும் மல்லியையும் ரேணுகாவையும் கடத்தி இங்க யாருக்கு என்ன யூஸ்? யாரோட வேலையா இருக்கும் இது? ஒருவேளை டெண்டர் விஷயத்துக்காக நீங்க அவளை கடத்தி இருக்கலாம்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இப்ப அவளை வேற யாரு கடத்தி இருப்பா? ஒருவேளை மாமா வந்து கத்திட்டு போற மாதிரி நீங்க ஏதாச்சும். ஏய், நாங்க எதுக்கு அவங்கள கடத்த போறோம்? சத்தியமா நான் இதெல்லாம் பண்ணவே இல்ல. ராஜிமா, ஏய், இவ எங்க போறா? போங்க. நிஷா, ஏய் நிஷா, நிஷா, யார் மேலயும் இருக்கிற கோவத்தை நீ எதுக்கு அவ மேல காமிச்சிட்டு இருக்க? இல்ல இதுல ஏதோ விஷயம் இருக்கு. கண்டிப்பா இவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். உன்ன ஏய் நிஷா, ஏய் நிஷா, விடு நிஷா. ரேணுகாவையும் மல்லியையும் யாரோ கடத்துறாங்கன்னா, அதுவும் எங்க அப்பா அவங்க வீட்ல போய் உட்கார்ந்து இருக்க சூழ்நிலையில டெண்டரை சப்மிட் பண்ற நாள்ல கடத்துறாங்கன்னா இதுல ஏதோ மர்மம் இருக்கு. ஏய் சொல்றி, இந்த டெண்டர் சம்பந்தமா உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லு, இல்ல அடிச்சே காலி பண்ணிடுவேன். மேடம் என்ன விட்டுருங்க மேடம். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். ராஜிமா, இப்ப எதுக்கு இவ தேவையில்லாம அந்த பொண்ணு போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா? ரஞ்சிதா, தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத. ஹே ரஞ்சி, உனக்கு இதுல இருக்கிற சூட்சமும் தெரியாது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏய் தீபா, வீணா விஸ்வாசம் அது இதுன்னு நினைச்சு உயிரை விட்டுறாத. தெரிஞ்ச உண்மையை சொன்னா இங்க இருந்து உயிரோட போலாம். மேடம் என்ன நம்புங்க மேடம். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். அது எப்படி தெரியாதுன்னு சொல்லுவ? நானும் படிப்பு முடிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த டெண்டர் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பாத்துட்டு தான் இருக்கேன். இந்த வருஷம் தான் வித்தியாசமா அப்பா என்ன லமோ செஞ்சுட்டு இருக்காரு. மேனேஜர் ஒரு பக்கம் கொட்டேஷன் ரெடி பண்ண சொல்றாரு, அதுவும் 2-3 சம்பந்தமே இல்லாம நீ ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ற. எல்லாத்தையும் உன்ன வாங்கிட்டு வர சொல்றாரு. எல்லாத்தையும் விட உன்னை கூப்பிட்டு விசாரிச்சா நீ ரொம்ப தெளிவா எங்க அப்பா கிட்டே என்ன போட்டு கொடுக்கற. அதான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. இதுல என்ன மர்மம் இருக்குன்னு உனக்கு தெரியாம இருக்காது. மேடம் என்ன நம்புங்க மேடம். ஃபர்ஸ்ட் சார் என்ன நம்ப இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னு சந்தோஷமா செஞ்ச மேடம். என்னால எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் சாருக்கு கால் பண்ண மேடம். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது மேடம். என்ன நம்புங்க மேடம். இதோ பாரு, நீ சொல்றது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். உனக்கு ஒரு பையன் தானே? ஆமா மேடம். அவனை உன் கண்ணு முன்னாடி பறி கொடுக்க வேண்டியது வரும். ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். என் புள்ள மேல வேணால சத்தியம் பண்றேன் மேடம். நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் மேடம். எனக்கு இது தவிர வேற எதுவுமே தெரியாது மேடம். சோ உன்கிட்ட அவர் வாங்கின டாக்குமெண்ட்ஸ் இப்ப எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே சொல்ற? ஏதோ லாக்கர்னு ஒரே ஒரு தடவை பேசும்போது மட்டும் சொன்னாங்க. மத்தபடி அது எங்க இருக்கு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. டெண்டர் விஷயத்துல நம்மள தவிர 3வது கை ஒண்ணு இருக்கு.
அதனாலதான் அப்பா இவ்ளோ சேஃப்டியா ஃபைல லாக்கர்ல வச்சுட்டு சாவிய வீட்ல கூட வைக்காம வேற எங்கேயோ சேஃப்டியா வச்சிருக்கார் போல. கரெக்ட் நிஷா. ரேணுகாவை கடத்தினவங்களோட பின்னணி கூட அதுவா இருக்கலாம். அப்போ மல்லி அவ இலவச இணைப்பு மாதிரி ஒட்டிக்கிட்டு கூடவே போயிருப்பா. அப்படியும் இருக்கலாம். அந்த கடத்தல் கும்பல் கையில ஃபைல் கிடைக்கிறதுக்குள்ள நம்ம கைக்கு அந்த ஃபைல் வந்தாகணும். அதுக்கு முதல்ல நாம அந்த கீ எடுத்தாகணும். வாங்க. மாப்பிள எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாப்பிள. அந்த ராஜு ரொம்ப மோசமானவ. எந்த லெவலுக்கு இறங்குவா மாப்பிள? அவ ரேணுகாவை ஏதாவது செஞ்சிட போறா மாப்பிள. டென்ஷன் ஆகாதீங்க, வெயிட் பண்ணுங்க. கமிஷனர் கிட்ட சொல்லியிருக்கோம், போலீஸ் காரை ட்ராக் பண்றாங்க. இன்னைக்கு எப்படி 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சு கார் இருக்கிற இடத்த ரீச் பண்ணிடுவாங்க. என்னது 1 மணி நேரம் ஆகுமா? ஐயோ மாப்பிள, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு மாப்பிள. சும்மாவே இருக்கமே, நாமளும் போய் தேடுவோமா? இல்ல இல்ல, போலீஸ் கிட்ட இருந்து தகவல் வந்துரும், எப்படியாவது போய் கண்டுபிடிச்சிருவோம். மாப்பிள, அந்த ராஜியை விசாரிச்சா ஏதாவது தகவல் தெரியுமா? அவசரப்படாதீங்க, அவ வீட்ல தான் இருக்கா. எனக்கு என்னவோ அவ இதுல சம்பந்தப்பட்டிருப்பான்னு தோணல. இல்ல மாப்பிள, சமீபத்துல எனக்கு அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அதுவும் மதிக்கிட்டு போய் உங்க கேஸ் விஷயமா அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தால, அது சம்பந்தமா தான் மாப்பிள. உங்களுக்கு நான் பண்ண அநியாயத்துக்கு தான் இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் அனுபவிக்கிறேன் மாப்பிள. ஐயோ கடவுளே. மாப்பிள, இன்னொரு விஷயம் மாப்பிள, இப்போ ஒரு பெரிய டெண்டர் கொட்டேஷன் கால் ஃபார் பண்ணிருக்காங்கல்ல, வருஷம் நடக்கிறதா அது. எப்பவும் அதை நான் தான் எடுப்பேன். 25 வருஷமா நான் தான் மாப்பிள செஞ்சிட்டு இருக்கேன். அதை எனக்கு கொடுன்னு அந்த ராஜி என்னைய கேட்டா, அந்த சூழ்நிலையில சரின்னு விட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா இப்ப நான் தான் அதை எடுக்க போறேன்னு அதை மூவ் பண்ணிட்டு இருக்கேன். அவளும் ஒரு பக்கம் அதை எடுத்து காட்டுறேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள. அதுக்காக தான் என்னை மிரட்டி பாக்குறான்னு நினைக்கிறேன் மாப்பிள. என்ன வேணா இருக்கட்டும், போலீஸ் அந்த காரை ட்ரேஸ் பண்ணி தகவல் சொல்லுவாங்க. அங்க போய் முதல்ல ரேணுகாவையும் மல்லியையும் ரெஸ்கியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ராஜியை பாத்துக்குவோம். சரியா? ரேணுகா பாவம் மாப்பிள, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது மாப்பிள. இப்படி அவளை கொடுமைப்படுத்தி பாக்குறான்னு பாதகத்தி. அவளுக்கெல்லாம் நல்ல சாவே வராது மாப்பிள. யாரு? போலீஸ் தான் மாப்பிள பேசுறாங்க. இந்தாங்க, நீங்களே பேசுங்க. ஹலோ, கதிரேசன் சார் தானே? இல்லங்க, நான் அவரோட நான் விஜய் பேசுறேன். சார் கதிரேசன் சார் இல்லையா? சார், அவர் என் மாப்பிள தான் சார், அவர்கிட்ட பேசுங்க சார். சார் கதிரேசன் சார் ஒரு காரை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருந்தாரு இல்லையா? ஆமாமா. அந்த காரு செங்கல்பட்டு டோல்கேட்டை கிராஸ் பண்ணிருக்கு சார். செங்கல்பட்டா? ஆமா சார், ஆமா சார். நீங்க கரெக்டான டைம் சொல்லுங்க. செங்கல்பட்டு டோலை எப்ப கரெக்டா கிராஸ் பண்ணாங்க? இப்பதான் சார், ஒரு 10 நிமிஷம் ஆகுது சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஓகே சார். ஒருவேளை அடுத்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் சார். அது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். சரிங்க சார், ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. கமிஷனர் சார் உங்களுக்கு வேற ஏதாவது நீட் இருக்கான்னு கேட்க சொன்னார் சார். இல்ல சார், இப்போதைக்கு எதுவுமே வேணாம். ஏன் சொல்றேன்னா, சப்போஸ் அவங்க அடுத்த டோலையும் கிராஸ் பண்ணாதான் நமக்கு தகவல் கிடைக்கும். சார் சொன்னதுனால அந்த டோல்கேட்டை உஷார் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்காக அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது சார். பட் கார் அந்த டோல்கேட்டுக்கே போகலன்னா இங்கிருந்து நாம எதுவுமே பண்ண முடியாது சார். லோக்கல் போலீஸ் வந்தாதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். லோக்கல்ல இருக்கிற கடைகள்ல, இன்ஸ்டிடியூஷன்ல சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சார். லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு பேசட்டுமா சார்? சரிங்க சார், சரி. ஆனா அவங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும். கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி எதுவும் பெருசாக்க வேண்டாம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார். எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் லோக்கல் இன்ஸ்பெக்டரை கால் பண்ண சொல்றேன் சார். சரிங்க சார். என்ன மாப்பிள சொல்றாங்க? செங்கல்பட்டு டோல்கேட் அந்த வண்டி இப்பதான் கிராஸ் பண்ண இருக்கான். அவர் ஏதோ லோக்கல் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமா, லோக்கல் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுவாரு. ஆனா நம்ம முதல்ல கிளம்பணும். மாப்பிள, கண்டுபிடிச்சலாம்ல மாப்பிள? நீங்க தைரியமா இருங்க. போலீஸ் சப்போர்ட் இருந்தோ ஏன் பயப்படுறீங்க? அதுக்குள்ள மாப்பிள, ரேணுகா என்ன செய்யறாளோ தெரியல. அந்த படுபாய் பசங்க சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்காம கொடுமைப்படுத்தாலும் படுத்துவாங்க மாப்பிள. இந்த பாருங்க, மல்லி கூட இருக்கா. அவ பயப்படுற மாதிரி எதையுமே நடக்க விட மாட்டான். எல்லாத்தையும் மல்லி பாத்துப்பா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆமா மாப்பிள, மல்லி இருக்கிறா. மல்லி பாத்துக்குவா, மல்லி பாத்துக்குவா. மாப்பிள, எனக்கு படபட வருது மாப்பிள. இருங்க இருங்க இருங்க. ஒண்ணு இல்ல. வாங்க 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 வாங்க. பாத்து மெதுவா போங்க. பாத்து உட்காரு. ஓகேவா?
பேக் குடுங்கறல. பேக்க கொடுத்துரு, வீணா அடி வாங்கி சாகாத. இந்த பேக்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல, இத வச்சு என்ன செய்ய போற? நீ என்ன பெரிய டாக்டரா? ஏய், பேக் அந்த பேக்கை என்கிட்ட தூக்கி போடு. நான் பாத்துக்கிறேன். ஏய் போடு. நான் கத்திக்கிட்டு இருக்கேன். டேய் ஏன்டா இப்படி பண்ற? அவங்கள விட்டுட்டு என் கூட வா ஒரு நிமிஷம். மாப்ள இது ஓடி போயிடும் மாப்ள. நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டேய் அதெல்லாம் ஓட மாட்டாங்கடா, நான் சொல்றது கேளு. வா ஏய். என் கூட. இங்க இருந்து எஸ் ஆகணும்னு நினைச்ச காலை உடைச்சு இங்கே உட்கார வச்சிருவேன். ஜாக்கிரதை. அட பாவி, கூப்பிட்டா போயேன்டா. ஏன்டா அநியாயம் பண்ணிட்டு இருக்க? காலை உடைச்சிருவானா? உன்னை கூட்டு வந்ததுக்கு ரகுனை என் காலை தானே உடைக்க போறாரு. ஏய் டேய், வாடா, கூட்டு போடா. என்னடா ஏய் வாடா நீ போடா, நான் பாத்துக்கிறேன். என்னடா ஏய், புடுடா. என்ன சொல்ற? ஏய், என்ன மாப்ள? அவங்க நாம நினைக்கிற மாதிரி இல்ல, தெளிவா இருக்காங்க. ஏய் நீ என்ன நட்டு கேஸ் மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க? அவ மரக்கலண்டுவடா. அறிவு கட்ட முட்டா பையல, நம்மள வர சொன்னதே அவங்கதான். இது தெரியாம ஏடகடமை பண்ணிட்டு இருக்க. மல்லி அந்த பேக்கை கொடுத்துரு நீ. என்னது வர சொன்னதே அவங்கதானா? என்னடா உளர்ற? ரகுனாவை தெரியும்ல? ஆமா, அவர்கிட்ட தான் கவின் வேலை பாக்குறான். அவர் சொன்னாரு தானே இங்க கூட்டிட்டு வந்த. இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் சொல்லி வந்தோன்னு சொல்ற. என்னடா ஆச்சு உனக்கு? குடுங்கறல. திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதடா. சுடரக்கா பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்க. செம்ம ஆக்டிங்ல. சுடரக்காவா? ஆமாண்டா. ஏன்டா அவங்கள டார்ச்சர் பண்ற? அவங்கள ஏன்டா அரைஞ்ச? சுடரக்கானா ரகு அண்ணாவோட பார்ட்னர்னு கவின் சொன்னானே. அவங்களே தான்டா இவங்க. மச்சான் முதல்ல அதை நீ சொல்லக்கூடாதா? அந்த மாதிரி இருக்கிறவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு ஓவரா அடிச்சிட்டேனேடா. மல்லி என்ன பண்றது? சிக்னல் காட்டினாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இனிமே கை வைக்காதடா. சரி மச்சான். வா. கருமம், இவனுங்களாம் ஒரு ஆளை நம்பி இவங்களை அனுப்பி வச்சிருக்கான் ரகு. ஒரு பொம்பளை கிட்ட பேக் எடுக்க துப்புல வந்துட்டானுங்க. அண்ணே, எல்லாம் பாதி சொல்லிட்டானே. சரி வா புடி. அக்கா, சாரிக்கா. இவன் ஒருத்தன் காரியத்தை கெடுத்துருவான் போலயே. டேய் என்னடா எல்லாரும் சேர்ந்து பொண்ணு கிட்ட பேக புடுங்க பாக்குறீங்களா? நீங்களா ஆம்பளைங்களா? வெக்கமா இல்ல? விடு. ஏய், ஏய், அடிக்க பண்ற. ஏய். ஐயோ, இவன் என்ன இப்படி அடிக்கிறான்? அடிக்காதன்னு சொல்றல. என்னக்கா இவ பயங்கரமா அடிக்கிறா? சொல்லவே இல்ல. முதல்ல உன்னை கொல்லணும். பேமெண்ட் கம்மி பண்ணி கமிஷன் அடிச்சியா? ஒன்னும் யோசில்லாத தத்திங்களை கூட்டிட்டு வந்திருக்க. அப்படி இல்லக்கா, பசங்க நல்ல வேலைக்காரங்க தான். உன்னை கொல்ல போற முதல்ல. ஐயோ, அண்ணே. ஏய், ஏய் என்னடா என் மேல கை வைக்க பாக்குறியா? மல்லிய கூப்பிட்ட உன்னை புதைச்சு மேல வீடு கட்டிடுவா. இருடா, அவங்க கதையை முடிச்சுட்டு உன் கதையை முடிக்க வருவா. மல்லி அடி அடி மல்லி, நல்லா அடி. ஐயோ. ஏய், இப்ப என்னக்கா பண்றது? முதல்ல எங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு பேக தூக்கிட்டு போய் தொலைங்க. பிளான் சொல்லாம தான் ரகு உங்களை அனுப்புனாரா? சொன்னாருக்கா, பேக்க தூக்கிட்டு வாங்கடா, மத்தத அப்புறம் சொல்றேன்னு சொன்னாருக்கா. இவ இங்க இப்படி அடிப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கூட்டிட்டு வந்திருப்பேன்க்கா. நல்ல ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்க பாரு. சொல்றத செய். என்னையும் அவளையும் அடிச்சு போட்டுட்டு பேக தூக்கிட்டு போற வழியை பாரு. அவளை அடிச்சு போட்டுருவேன், உன்னை எப்படிக்கா அடிக்கிறது? ஏய் மல்லி மட்டும் வந்தா காலிடா. ஏய் சும்மாரு. டேய், அவ என்ன நம்ப மாட்டாடா. ஆளாளுக்கு என் மேல சந்தேகப்படுறாங்க. அடி அடிக்காமலே மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிருக்கா. உடம்புல கொஞ்சம் அடி இருக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கடா. இல்லனா கதிரேசனும் விஜயும் சும்மா இருக்க மாட்டாங்க. போலீஸ கூப்பிட்டு, இல்லனா அவங்க 2 பேரும் மட்டும் தனியா ஓடி வந்துருவானுங்க. கிளம்புங்க முதல்ல. இங்க நாம இருக்கிறத யாரும் கண்டுபிடிக்க முடியாதுக்கா. கிழிச்ச உங்களை மாதிரி விஜய் ஒன்னும் முட்டாள் இல்ல. கதிரேசனும் சாதனமான ஆள் இல்ல. அவன் பெரிய அதிகாரிகளோட கான்டாக்ட்ல இருக்கான். இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு இங்க இருந்தீங்க, உங்களை கூண்டோட சேர்த்து தூக்கிடுவாங்க. ஷூ சொல்றதை கேளு.
நல்ல பிள்ளையா எங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு பேக்க தூக்கிட்டு ஓடி போயிடு. சாவி பத்திரம். சரிக்கா. ஐயோ போச்சு, எவன் அடி வாங்கி சாகுறானே. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அவன் பெரிய ஏவன் மாதிரி பேசினா எவன் அடி வாங்குறான். இப்ப என்ன பண்றது? இந்த நேரம் இந்த ரகு இங்க வந்து தொலையாம எங்க போய் ஒளிஞ்சான்? அடிச்ச அவன் டாக்டர் வேஷம் போட்டுட்டு நம்ம கூட ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருந்தான். எங்க எப்படி வருவான்? வாசுதேவன் டாக்டர் இங்க எதுக்கு வந்தார்னு மல்லி நம்மள தூக்கிடுவா. ஐயோ, நம்ம இறங்கலனா கதை கந்தலாயிடும் போல இருக்கே. எவ்வளவு சிரமப்பட்டு வண்டி எல்லாம் போட்டு 4 பேருக்கு சம்பளம் கொடுத்து கடத்தினதுக்கு கை நஷ்டம் ஆயிடும் போல இருக்கே. விடக்கூடாது. மல்லி செம்ம புத்திசாலின்னு பார்த்தா ஃபைட்டிங்கும் செம்மையா பண்றாளே. சுடரு, இறங்கிரு. எங்களையா கடத்துறீங்க? மல்லி யாரு நினைச்சீங்க? பாரு, அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ, இந்த புடி என்னடி? அக்கா வேணாக்கா. அடின்னு சொல்றேன். அடி அடி, நல்ல வேகமா அடி. டேய், என்னடா அவ்வளவு வேகமா அடிச்சிட்டா? அவங்க தானே அடிக்க சொன்னாங்க. போடா. டேய், வாங்கடா, வாங்க புள்ள, வாங்க 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 வந்துரு. போடா. பேக்ல எடுடா. வா வா வா. மாப்பிள, இங்க அவங்க கார் வந்த மாதிரி எதுவுமே இல்லையே மாப்பிள. இல்லங்க, இதோ கார் தடம் இருக்கு. இங்கதான் எங்கேயோ இருக்கணும். கண்டிப்பா இந்த இடமா தான் இருக்கும். வாங்க அந்த பக்கம் போலாம். வாங்க சீக்கிரம். மாப்பிள, இங்க இங்க யாருமே இருக்க மாதிரி தெரியல மாப்பிள. ஐயோ, ஏ ரேணுகா, மல்லி, ரேணுகா. கத்தாதீங்க கத்தாதீங்க, அமைதியா இருங்க அமைதியா இருங்க. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சரி சரி, போ போ. மல்லி 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 ஐயோ, என்னாச்சு மல்லி? மல்லி மல்லி என்னாச்சு மல்லி? மல்லி 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 இங்க பாரு மல்லி. மல்லி மல்லி ரேணுகா, பாரு மல்லி. மல்லி 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 ரேணுகா, பாரு மல்லி. ரேணுகா, அம்மாடி, ரேணுகா, மல்லி அம்மாடி, இங்க பாரு எழுந்துடுறா. மல்லி கண்ணை திறந்து அம்மாடி, பாரு மல்லி. ரேணுகா, எழுந்துடுறா. அம்மாடி, மல்லி இங்க பாரு. அம்மாடி, அம்மாடி, ரேணுகா, அம்மாடி, எழுந்துடுறா. அம்மாடி, கண்ணை திறடா. அம்மாடி, கண்ணை மல்லி, திறடா. மல்லி, ரேணுகா, எழுந்துரு மல்லி. அப்பா வந்திருக்கேன்டா. மல்லி அம்மாடி, மல்லி இங்க பாரு மல்லி. ஒண்ணு இல்ல மல்லி. அம்மாடி, மல்லி அம்மாடி, எழுந்துடுறா. மல்லி இங்க பாரு மல்லி. மல்லி மல்லி இங்க பாரு மல்லி, நான் வந்துட்டேன். மல்லி மல்லி மல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.